கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தருணத்தில் இந்த காணொளி மூலயமா உங்களை எல்லாம் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்றதுக்கு தேவன் எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி அமைச்சு கொடுத்துருக்கிறார். அதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தேவனை நான் மனதார நன்றி தெரிவிக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த சாட்சியை தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. உண்மைக்கு சொல்கிறேன், ஏதாவது ஒரு 5% தேவனுடைய ஒரு புதுவிதமான தொடுதலை நீங்கள் உணர முடியும். என்னுடைய வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் செய்த காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்லும்போது, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவன் யூனிக்காக வெவ்வேறு வகையில் புதுசாக அற்புதங்களை செய்திருக்கிறார். அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலையும் யூனிக்கான ஒரு காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். எனக்கு ஆசை என்ன தெரியுங்களா? இந்த சாட்சி மூலயமா என்னை போல யார் யாரெல்லாம் கடந்து போய்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த சாட்சி பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒரு கிரிப்பிங்காக அந்த சாட்சி கேட்குறதுக்கு கிருபை பாராட்டுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடய பேர் நத்தானியல் லக்ஷ்மிகாந்த். நான் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்திலேருந்து வரேன். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலை. நான் ஒருத்தந்தான் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறேன். நான் ஆண்டருக்குள்ளே 2006 வருஷத்தில் ஒரு யூத் மீட்டிங் மூலயமா ஏசப்பா பற்றி அறிந்து கொண்டு ஆண்டருக்குள்ளே நான் வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி ஆண்டருக்குள்ளே வந்தேன், அந்த நேரத்தில் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, என்னுடைய குடும்ப பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தது, இன்றைக்கி 2025 ஏறத்தாழ ஒரு 18 வருஷத்துக்கு மேலே என் ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் சாட்சியாக சொல்ல போகிறேன். உண்மையாக சொல்கிறேன், இந்த சாட்சியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் முதலாவது 2006 2007 நான் எப்படி இருந்தேன்னா, நான் ஒரு 11ஆம் கிளாஸ் தான் அப்போ படிச்சுட்டு இருந்திருப்பேன். நான் படிப்பில் ரொம்ப வீக்காக இருந்தேன். எப்படி நான் வீக்காக இருந்தேன், எந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு நாள் ஒரு இங்கிலீஷ் வாத்தியார், அன்றைக்கி தான் எனக்கு தெரிய வந்தது நான் எந்த அளவுக்கு ஒரு படிப்பில் வீக்காக இருக்கிறேன். அவர் ஒரு கேள்வி என்னை கேட்டார், தம்பி ஏபிசிடி சொல்லுப்பா அப்படி சொன்னார். நான் ஏபிசிடின்னு சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே கேஎல் அதை தாண்டி சொல்கிறப்போ என்னால் ஏபிசிடியை கூட ஒரு ரைமிங்காக என்னால் சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு மனப்பாடம் பண்ணுற ஆற்றல் எனக்கு கிடையாது. நல்லா கவனிங்க, எந்த வயசில்? 16 வயசில் 11ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். ஒரு 3-4 வயசு ஒரு எல்கேஜி குழந்தைங்களுக்கு தெரிகிற அந்த ஏபிசிடி கூட ஒரு 16 வயது நிரம்பின ஒரு டீனேஜ் பருவத்தில் உள்ள ஒரு மனுஷனுக்கு ஏபிசிடியை கூட மனப்பாடமாக சொல்ல முடியல. பலத்த அவமானம். ஸ்கூலில் எல்லாரும் சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் நினச்சா எனக்கு இப்பயும் வருத்தமாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் அதை சாதாரணமாக சொல்கிறேன். நான் இன்றைக்கி யோசித்து பார்த்தேன்னா, இவ்வளோ ஒரு மக்கான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறேன்னு. எங்கள் அம்மா அப்பா என்னை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஒரு நல்ல ஒரு கான்வெண்ட்டில் தான் படித்தேன். அவங்க எனக்காக பார்த்து எல்லா காரியங்களும் செய்தாங்க. எவ்வளோதான் அவங்க எனக்கு நன்மையானத காரியங்கள் செய்திருந்தாலும் இந்த படிப்பு மட்டும் எனக்கு சுத்தமாக ஏறவே இல்லை. படிப்பை பார்த்தா எனக்கு ஒரு பயம்தான் இருந்தது. ஒரு ஏபிசிடியை கூட மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். ஒரு நாள் நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறப்போ 2007 நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். இதுக்கு மேலே இந்த படிப்பு வேணாம், இந்த படிப்பு எனக்கு ஏறவும் மாட்டேங்குது, நான் சரியாக படிக்க மாட்டேன்னு சொல்லி என்னை ஸ்கூலில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே என்னை ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. எங்கள் ஸ்கூல்லலாம் ஒரு கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. ஹை லெவல் நல்லா படிக்கக்கூடியவங்க, ஒரு மீடியமாக இருக்கிறவங்க, அப்புறம் ஒரு லோ லெவலில் இருக்கிறவங்க. ஆனால் என் கேட்டகரி எப்படி தெரியுங்களா? அந்த லோ லெவலுக்கும் கீழே நைட் டியூஷன், அதிகாலை டியூஷன், இந்த மாதிரிலாம் வச்சு தான் என்னை எப்படியாவது
12ஆம் கிளாஸில் பாஸ் பண்ணணும், முழுசாக அவங்க தேர்ச்சி அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையை சொல்கிற இந்த படிப்பு எனக்கு சுத்தமாக ஏறவே இல்லை. எனக்கு நான் எங்கே லேக் ஆகிறேன், என்ன பண்ணுறேன், எனக்கு எதுவுமே ஒன்றுமே புரியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து கொண்டு போய் கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னான். நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமைகிறான்றதை பாருங்கள். அவன் ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்கிறான், டே படிக்காத நிறையா பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. நீ வேணால் ஒரு காமராஜரை எடுத்துக்கோ. அவர் படிக்கவே இல்லை, ஆனால் இந்த தேசத்துக்கு இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக மாறினார். நீயும் படிக்காமல் உன்னால் முன்னேற முடியும்டா. நீ வேணால் ஒன்று பண்ணு, ஒரு 100 ரூபாய் பணத்தை வீட்டிலேருந்து திருட்டிட்டு வா. எங்கள் மாமா ஒரு லாரி டிரைவராக இருக்கிறாரு, நாமக்கல் அடிக்கடிக்கு போயிட்டு வருவார் கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து. நீ அவருக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா, ஞாபகம் இல்லை எவ்வளோ பணம்னு, கொஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவர் ஒரு டீ கடையில் வேலை வாங்கி தருவார். ரெகுலராக டெய்லி ஒரு பேட்டா ஒரு 50 ரூபா கிடைக்கும். எப்படியாவது நீ வேலை செஞ்சு முன்னுக்கு வாடா சொல்லி அப்படி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை அப்போ அவன் அந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான். எனக்கும் அந்த வயசில் பக்குவம் இல்லாத வயசு, ஒரு முதிர்ச்சி கிடையாது, மெச்சூரிட்டி கிடையாது. எனக்கு இந்த திருடுற பழக்கம் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனாலும் ஒரு நாள் என்ன பண்ணேன், தைரியமாக எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்து ஏடிஎம் மிஷினுக்கு போய் 100 ரூபாய் பணத்தை திருடி ஒரு நாள் ஓடி போகிற அந்த ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன். எனக்கு படிப்பு மட்டும் பிரச்சனை இல்லைங்க, குடும்பத்தில் கூட சில சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும் அப்பா அம்மாவுக்கு. இதெல்லாம் ஒரு பக்குவமாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு வயசு. இதெல்லாம் படிப்பு ஒரு பக்கம் வரல, ஃபேமிலியில் ஒரு சில பிரச்சனைகள். ஏன் இவங்க கூடலாம் இருக்கட்டும், நம்ம எப்படியாவது வெளியில் போய் எப்படியாவது உழைச்சி முன்னுக்கு பணம் மட்டும் இருந்தால் போதும், வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம்னு நினச்சி ஒரு முடிவு எடுத்து ஒரு நாள் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு நான் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன். ஒரு அதிகாலை எல்லாம் பிளான் பண்ணிட்டேன், ஓடி போகிறதுக்கு எல்லாம் பண்ணிவிட்டேன். அந்த தைரியம் வந்துருச்சு எனக்கு. அப்படி ஓடி போகிற அந்த கடைசி நொடியில், நாளைக்கு காலையில் நான் ஓடி போகிற பிளான் இருக்குது. அந்த ஓடி போகிற நேரத்தில் ஒரு சகோதரன் என்கிட்ட ஒரு வார்த்தை, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட், அவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு யூத் மீட்டிங் ஒன்று சூளைமேட்டில் நடக்குது, கலந்துக்க முடியுமா, நல்லா இருக்கும் சொன்னார். எனக்கு உண்மையாலுமே யூத் மீட்டிங்னா என்ன, அங்கே என்ன பண்ணுவாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அவன் சொன்னப்போ ஏதோ கூட போகணும், அங்கே போகணுன்னு மட்டும் எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. சரி போய் தான் பார்ப்போம், நம்ம நாளைக்கு ஓடி போக போகிறோம். சரி அந்த யூத் மீட்டிங்கில் போய் என்ன தான் நமக்காக சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு அந்த யூத் மீட்டிங் அட்டன் பண்ணலான்னு போனேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த யூத் மீட்டிங்னா எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இது ஒரு ஜெப கூட்டம், ஒரு கிறிஸ்தவர்கள் சம்பந்தமான ஒரு இடம் அப்படின்னு மட்டும் தெரியும். அப்போ அந்த இடத்துக்கு நான் போகிறப்போ அந்த யூத் மீட்டிங் நடந்து முடிஞ்சது. அந்த யூத் மீட்டிங் நடத்துகிற ஒரு ஐயா, ஒரு அண்ணன், அவர் பேர் பாஸ்டர் இமானுவேல். அவர் எல்லாரையும் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ண சொன்னார். ப்ரேயர் பண்ணுறேன், எல்லோரும் முட்டி போடுங்க அப்படின்னார். நானும் முட்டி போட்டேன், ப்ரேயர் பண்ணார். அப்போ என் தலை மேலே கை வச்சு ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவ. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை டபுள் டிகிரி ஆண்டவர் படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். என்னது, நான் ஒரு யதார்த்தம் என்னன்னா, ஒரு ஏபிசிடி கூட தெரியாமல் ஊரை விட்டு நாளைக்கு ஓடி போகிற மாதிரி இருக்கிறேன். ஆனால் இந்த ஐயா சொல்கிறாரு, டபுள் டிகிரி உனக்கு கிடைக்கும், நீ நல்லா படித்து நல்லா வருவ, ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொன்னார். அப்போ நான் யோசித்தேன், எனக்குள்ள மனசில் நிறைய ஓடுது. குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தில் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் படிப்பு வரல, எல்லாத்தையும் தாண்டி ஓடி போகிற ஒரு சூழ்நிலைக்கு பணமும் கையில் வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த ஐயா சொன்னார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன உற்சாகப்படுத்துச்சு. உண்மையாக நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த செய்தியை, இந்த சாட்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் முதல்ல ஆண்டவருக்குள்ள இல்லை ஒரு ஜெப கூட்டத்திலேயோ ஒரு சபையிலையோ நீங்கள் போனப்போ, நீங்கள் போயிருக்கிறீங்கன்னா, எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அங்கே அந்த ஜெப கூட்டத்தை வழி நடத்துகிற அந்த பாஸ்டரோ அந்த அண்ணனோ அக்காவோ அம்மாவோ என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, உங்கள் பிரச்சனைகளெல்லாம் கேட்டுட்டு இந்த பிரச்சனையெல்லாம் தீரணுன்னா உங்ககிட்ட பணம் வேணுமா, இல்லைன்னா இந்த பரிகாரம் செய்யணும்லாமா சொல்லியிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். தேவன் இருக்கிற இடத்துல, தேவ மக்கள்லாம் கூடியிருக்கிற அந்த சபையில் அந்த தேவ ஊழியர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்,
நீங்கள் இன்னைக்கு அழுது புலம்புவீங்க, கவலைப்படாதீங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கவலைப்படாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வீட்டில் உலக உதைக்கும் பால் பொங்குன்னு ஒரு உற்சாகமாய் பாசிட்டிவாய் நல்ல வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. அதுதான் தேவ மக்கள் இருக்கிற இடம். அதே போல் தேவ மனிதர்கள் இருக்கிற இடத்துல ஒரு யூத் மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ணப்போ ஒரு ஏபிசிடி தெரியாதவனா, எதுக்குமே லாக்கி இல்லாதவனாய், பல பிரச்சனைகளை உள்ள வச்சிருக்கிறவனாய் அந்த யூத் மீட்டிங் கடந்து போனேன். அப்போ அந்த ஐயா பார்த்து என்ன சொன்னது என்ன தெரியுங்களா? நீ எதுக்கும் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவ. இன்னைக்கு உன்னை அசட்டியாக பல பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் நீ உயர்ந்த இடத்துக்கு வருவ, டபுள் டிகிரி நீ படிப்ப அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி பேசினார். அந்த உற்சாகத்தை இது வரைக்கும் நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா என் மேலே நல்ல பாசம் வச்சுருக்கிறாங்க, அன்பு வச்சுருக்காங்க, எனக்காக அவங்க எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உண்மைக்கு சொல்கிறேன், அவங்க ரட்சிக்க தான் படலையே தவிர எங்கள் தாய் தகப்பன் ரொம்ப நல்லவங்க. எனக்காகவும் என் தம்பிக்காகவுமே மட்டும் வாழ்ந்து, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க எங்களுக்காகவே வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் என்ன ஒன்று தெரியுங்களா? அவங்கக்கிட்ட ஏசப்பா இல்லை, ரட்சிப்பு கிடையாது, சத்தியம் கிடையாது, உலகத்தனமான வாழ்க்கையில் இருக்கிறாங்க, விக்கிரகங்களை வணங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்போ எனக்கு என்ன வார்த்தைகளை பேசணும், எப்படி சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணணும்னு தெரியல. ஏதாவது ஒரு ஸ்கூல் டீச்சர் என்னை பற்றி குறை சொன்னால் அதை அப்படியே நம்பி என்னை திட்டுவாங்க. ஆனால் ஒரே தடவை, முதல் தடவை என் வாழ்க்கையில் நான் நல்லா இருப்பேன்னு சொன்னது இமானுவேல் அண்ணன் தான். நான் இமானுவேல் அண்ணன் தான் அவரை கூப்பிடுவேன். ஆனால் அவர் பாஸ்டர் இமானுவேல், அவர் தான் முதல்ல என்னை பார்த்து சொன்னார், நீ நல்லா இருப்பப்பா தம்பி அப்படின்னு. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, அப்படி தான் என் வாழ்க்கை. அவர் கொடுத்த அந்த உற்சாகத்தின் மேலே எனக்கு ஏசப்பா பற்றி பெருசாக தெரியாது. அவர் சொன்ன அந்த வார்த்தை, ஏசப்பா கிட்ட வரணும், ஏசப்பாவை தேடணும், அவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த காரியங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஊண்டுதல் கொடுத்தது. அதுக்காக நான் திரும்பி ஸ்கூலுக்கு போய் படிக்கலான்னு போனேன். ஓடி போகிற பிளானை நான் பிட் பண்ணேன். ஒரு நாள் வந்து ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை, ஒரு ஊழியக்கார ஒரு அம்மா மூலியமாக எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். என்னுடைய இந்த சாட்சியை நான் கொஞ்சம் சுருக்கமாக சீக்கிரமாக சொல்ல பார்க்குறேன், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இவ்வளோ தூரம் நான் என்னுடைய குடும்ப பேக்ரவுண்ட் சொன்னேன், நான் எந்த சூழ்நிலையில் யூத் மீட்டிங் போனேன்னு உங்களுக்கு சொன்னேன். ஆனால் யூத் மீட்டிங் போய் ஒரு 4-5 மாதம் கழித்து நாங்கள் போகிற ஒரு சபைக்கு ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார அம்மா வந்தாங்க. அவங்க இங்கிலாந்து தேசத்துலேருந்து வந்தாங்க. அவங்க பேர் ரெவரண்ட் சியோமா இமானுவேல். 2007 கடைசியில் நான் நினைக்கிறேன். அவங்க வரப்போ அவங்க ஒரு நல்ல ப்ராஃபட். அவங்க வந்தாங்க, அநேக குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஜெபிச்சா குழந்தை அதே வருடத்தில் உருவாச்சு. நிறையா அற்புதங்கள்லாம் செஞ்சாங்க, நிறைய ப்ராஃபட்டிக்கலாக வெளிப்பாடுகள்லாம் சொன்னாங்க. அந்த அம்மா ஒரு 3 கூட்டங்களுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு கூட்டம் சூளைமேட்டில் ஒரு இடத்துல நடந்தது. அப்போ நான் ஒரு சின்ன பையன், 11ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அதில் வாலண்டியர் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரேயர் முடிஞ்சது, அந்த அம்மா எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ நான் ஒரு ஃபேனை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த ஒயரை சுற்றிட்டு இருந்தேன். அப்போ அந்த அம்மா என்னை கூப்பிட்டு ஒரு பக்கத்தில் இருக்க எங்கள் பாஸ்டர் ஐயா மூலியமாக, அவங்க இங்கிலீஷில் பேசினாங்க, பாஸ்டர் ஐயா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணார். என்னை கூப்பிட்டாங்க. வந்து ஒரு வார்த்தை அந்த அம்மா சொன்னாங்க, என் மேலே தலையில் கை வச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க, தேவன் உன்னை ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார், அவருடைய கனமான ஊழியத்தை செய்ய அழைத்திருக்கிறார். தம்பி, நீ ஒரு ஊழியக்காரனாய் மாறுவேன், உன்கிட்ட ஒரு அழைப்பு இருக்கு, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை நடத்துவார் என்ன சொல்லி உற்சாகமாய் வழி நடத்தினாங்க. சொன்னாங்க ஒரு வார்த்தை. அது வரைக்கும் இமானுவேல் அண்ணன் எனக்கு கொடுத்த ஒரு உற்சாகத்துக்காகவும் ஒரு பூஸ்டிங்கில், அவங்க அந்த நெட்வொர்க் எனக்கு பிடிக்கும். அவங்க பின்னாடி என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு அவங்க கூடயே இருந்தேன். முதல் தடவை ஊழியன்ற ஒரு வார்த்தை எனக்குள்ளே வந்தது. ஊழியம் அப்படின்ற ஒரு வார்த்தை முதல்ல நான் கேள்விப்படுறேன். அது வரைக்கும் எனக்கு மக்களை பிடிக்கும், என்னை சுற்றி இருக்கிற அந்த கிறிஸ்தவ சமுதாயம் பிடிக்கும், சபை பிடிக்கும், அவங்க இருக்கிற ஐக்கியம் பிடிக்கும், அந்த ஜனங்கள் பிடிக்குன்றதுக்காக நான் அவங்க கூட இருந்தேன். முதல் தடவை ஊழியன்ற ஒரு வார்த்தை என் காதில் வருது. நல்லா கவனிங்க. அந்த அம்மா தான் சொன்னாங்க, நீ ஒரு ஊழியக்காரனாக வருவேன். நான் உடனே போய் அண்ணன்கிட்ட கேட்டேன், ஊழியன்னா என்ன அண்ணன்? அப்போது அண்ணன் என்ன தெளிவாக சொன்னாருன்றது எனக்கு எக்ஸாக்டாக இப்போ ஞாபகம் வரல. ஆனால் ஒரு காரியத்தை அவர் சொன்னார், நரகம். அவர் சொன்னதோட ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன். நரகம் அநேகரை இழந்து பரலோகம் அநேகரை ஜெயமாய் எடுக்கிறதுக்கு பூமியில்
ஏற்படுத்துகிற ஜனங்கள், மக்கள் தான் ஊழியக்காரங்கள். தேவன் பூமியில் ஏற்படுத்தின மக்கள் தான் ஊழியக்காரங்கள். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அண்ணன் நான் அப்போ பரலோகம் போயிடுவேன்லண்ணே. ஆமாப்பா, நீ ஏசப்பா கிட்ட வந்துட்டு உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுடுச்சு, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ பரலோகம் போயிடுவே. அப்போ அந்த அண்ணன் சொன்னார், நீ எப்படி ரட்சிப்புக்குள்ளே வந்தியோ, நீ எப்படி இப்போ பரலோகம் போறியோ, அதே போல் இந்த பூமியை சுற்றிப்பார், இந்த சூளைமேடை சுற்றிப்பார், எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரையும் பரலோகம் கொண்டு போகணுன்னா ஒரு ஊழியக்கார அழைப்பு வேணும். அதுதான் அந்த அம்மா சொன்னாங்க, உனக்கு ஊழியக்காரங்க அழைப்பு இருக்குது, நீ அநேகரை பரலோகத்துக்கு நேராக கொண்டுட்டு போவோன்னு எனக்கு புரிஞ்ச தமிழில் சொன்னார். அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டேன். அப்போ அண்ணன் சொல்லுவார், இந்த கைப்பிரதி ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து இது எல்லாருக்கும் கொடுப்பான்னுவார். நான் ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அவர் வீட்டிலேருந்து ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய், நான் எல்லோரும் ரோட்டில் கொடுப்பாங்க, தெருமுனையில் கொடுப்பாங்க, நான் எப்படி தெரியுமா ட்ராக்ஸ் கொடுப்பேன், ஒரு வீட்டுக்கும் மேலே போய் ஒரு ஃப்ளோராக போய் ஒரு வீட்லேயும் தட்டி ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வருவேன், இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி. அப்போது அந்த சின்ன வயசில் அப்படி தான், எப்படியாவது நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் பெறணும், நான் எப்படி நரகத்திலேருந்து காப்பாற்றப்பட்டனோ அதே போல் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நரகத்திலேருந்து காப்பாற்றப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த ஒரு ஆசை எனக்கு இருந்தது. அந்த ஒரு தீர்மானத்தை நான் எடுத்தேன். நல்லா கவனிங்க, இதுதான் என் வாழ்க்கையில் அந்த ஊழியன்ற வார்த்தை எனக்கு, நீ ஒரு நல்ல ஊழியக்காரனாக வருவப்பான்னு அந்த அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தை என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. அதே சோமா எமானுவேல் அவங்க ஒரு சபையில் ஒரு 1000 பேர் கூடியிருக்கிறாங்க. எங்கள் சபையில் 2வது ஒரு கூட்டத்தில் நான் ஒரு நடுவில் இருக்கிறேன். அவங்க ஃபுல் ஃபீட்லேருந்து நடுவில் இருக்க அந்த தம்பியை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கிட்ட வர அவங்க என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த தம்பியை தானே ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் ஊழியக்காரனா வருவான்னு. அப்போது வெளியில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஆனால் சபை நடுவில் என்னை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி அறிமுகப்படுத்தினாங்க, இந்த தம்பி ஒரு நல்ல ஊழியக்காரனாக வருவான்னு. 2வது வாட்டி என்னோடய காலிங்க அந்த ஊழியக்கார அம்மா மூலியமாக, ப்ராஃபட் அம்மா மூலியமாக ஆண்டவர் உறுதி செய்தார். இது எல்லாத்த விட ஒரு வேடிக்கையான ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த அம்மா திரும்பி இங்கிலாந்து தேசம் போயிட்டாங்க. ஒரு 8 மாதம் 9 மாதம் கழிச்சு 2008 திருப்பியும் வந்தாங்க. எங்கள் ஸ்கூல் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல். எங்கள் ஸ்கூலில் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாரும் ஒரே யூனிஃபார்மில் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேர் இருக்கிறாங்க ஒரு ஆடிட்டோரியத்தில். அந்த அம்மா சீஃப் கெஸ்ட்டாக ஒரு சில வார்த்தையை பேசுகிறாங்க. நான் 12வது படிக்கிறதுனால கடைசி ஆளாக இருப்பேன். அந்த அம்மா செய்தி கொடுத்துட்டே இருக்கிறப்போ கடைசியாக ஜெபிக்கிறப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த பில்லருக்கு கீழே ஒரு தம்பி நிற்கிறாரு, அந்த தம்பியை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஓடி போனேன். எனக்கு தெரியும் அவங்க என்ன தான் கூப்பிடுறாங்கன்னு, ஏன்னா 2 வாட்டி என்னை கூப்பிட்ருக்குறாங்கல்ல. நான் அது நம்பிக்கையோட கிட்ட போகிறேன். அந்த அம்மா என்னை டோட்டலாக மறந்துட்டாங்க. போன வாட்டி என்னை ஞாபகப்படுத்தினதெல்லாம் எல்லாரும் முன்னாடி, எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லாரும் 5000 பேர் முன்னாடி, டீச்சர்ஸ் முன்னாடி. நல்லா கவனிங்க, நான் படிக்காதவன், நான் ஏபிசிடி தெரியாதவன், ரொம்ப கேவலமாக தான் என்னை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா என்னை எல்லாரும் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த பையன் ஏசப்பாவுக்கு பிடிச்ச பையன், ஏசப்பாவோட ஊழியத்தை இந்த பையன் செய்வான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் என் தலையை உயர வைத்தாங்க. கொஞ்சம் நல்லா கேட்டு பாருங்க. நான் முதல்ல ஏபிசிடி தெரியாமல் ஒரு யூத் மீட்டிங் போனப்போ இமானுவேல் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவர் ஒன்றை வாளாக்காமல் தலையாக்குவார். நான் தலையாக இருக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியக்காரங்க மூலயமா அன்றைக்கி ஸ்கூலில் எல்லாரும் முன்னாடியும் என் தலையை உயர வைத்தார். எல்லாரும் அது வரைக்கும் என்னை மட்டமாக பார்த்தவங்க எல்லாம் மதிக்க ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, ஒரு நாள் 12ஆம் கிளாஸ் நான் முடிக்கிறப்போ எல்லாரும் நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு நினச்சாங்க. ஆனால் எல்லார் கண்களுக்கும் ஆச்சரியப்படுற வகையில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். குறிப்பாக முக்கியமான சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் போன்ற பாடத்துலலாம் 200க்கு 176 மார்க் எடுத்தேன். யாரும் நம்பவே இல்லை, எப்படி இந்த பையனால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சதுன்னு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பரிசுத்த வேதாகமத்தை படித்தேன், சத்தியத்தை அறிந்து கொண்டேன். இந்த சத்தியம் என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுத்தது. ஏபிசிடி கூட தெரியல, ஒரு படிப்போட அடித்தளம் ஆல்ஃபபெட், ஒரு ஏபிசிடி கூட தெரியாத ஒரு மனிதனாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க திரும்பி என்னை படிக்க வைத்தார். ஓடி போகிற பிளானை குவிட் பண்ண வச்சார். அது மட்டும் இல்லை, நல்ல மார்க் எடுக்க கிருபை பாராட்டினார். அதோடய என் படிப்பு முடிஞ்சது இல்லைங்க. இந்தியாவிலே ஆக சிறந்த கல்லூரியில் அன்றைக்கி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ரொம்ப கம்மியான யூனிவர்சிட்டியில் தான் இருந்தது. நிறைய காசு செலவும் ஆகும், நிறைய ரெக்கமெண்டேஷன்லாம் வேணும், டொனேஷன்ஸ்லாம் கொடுத்து தான் சேருவாங்க. ஒரு 7 காலேஜோ 6 காலேஜில் தான் அந்த கோர்ஸ் இருந்தது. ஆனால் அந்த தலை சிறந்த கல்லூரிகளில் ஒரு கல்லூரிகளில்
நான் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் முடித்தேன். அந்த இன்ஜினியரிங் படிக்கிறப்பெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் நான் சொல்லுவேன், இயேசுப்பாவை பற்றி சொல்லுவேன், ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன். அந்த 4 வருஷமும் படிக்கவும் செஞ்சேன், கர்த்தருடைய ஊழியத்தையும் செஞ்சேன். தேவன் அநேக வாலிபர்களை எங்களுடைய கூட்டத்தில் வரவும் ஞானஸ்தானம் எடுக்கவும் கிருபை பாராட்டினார். ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் அந்த கல்லூரியில் என்னை வைத்திருந்தார். யார் பார்த்தாலும் பிரதர் லக்ஷ்மிகாந்தன் தான் கூப்பிடுவாங்க. என்னோட வயசில் பெரியவங்க கூட என்னை மதிப்பாங்க. அந்த மதிப்பையும் மரியாதையும் ஏசப்பா எனக்கு நான் படிக்கிற காலத்தில் கல்லூரியில் எனக்கு கொடுத்தார். இன்ஜினியரிங் படிப்பையும் நான் முதல் வகுப்பில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். தேவன் கிருபை பாராட்டினார். நல்லா கவனிங்க, நான் முதல்ல ஏசப்பா கிட்ட வரப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். ஏபிசிடி கூட தெரியாமல் வந்தப்போ, தம்பி நீ டபுள் டிகிரி படிப்பேன்னு இமானுவேல் அண்ணன் சொன்னார். அப்போது என்னோட 2வது டிகிரியை நான் வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் பர்மிஷன் வாங்கிட்டு, என்கிட்ட வாக்குத்தத்தம் இருக்குது, ப்ராமிஸ் வேர்டு இருக்குது, வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா நாடுகள், யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, லண்டன் போன்ற முக்கியமான பெரிய நாடுகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு 15-20 நாள் இருக்கும். லண்டன்லேருந்து ஒரு தலை சிறந்த, இங்கிலாந்து தேசத்துலேருந்து ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு பழமையான ஒரு யூனிவர்சிட்டி, அங்கேருந்து எனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்தது. என்னுடைய மாஸ்டர் டிகிரியை படிக்கிறதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ஒரு 3 மாதத்தில் இங்கே கோயம்பேட்டில் இருந்தேன்னா லண்டன் வரைக்கும் போய் என்னுடைய மாஸ்டர் டிகிரியை படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் குடும்பம் ஒன்றும் அவ்வளோ பணக்கார குடும்பம் இல்லை, அவ்வளோ செல்வந்தமாக இருக்கிற குடும்பம் கிடையாது. ஆனால் என் நிமித்தம் என் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். அன்னைக்கு படிக்கக்கூடிய அத்தனை பொருளாதார தேவைகளையும் தேவன் சந்தித்தார். அங்கே போய் 2 ஆண்டுகள் படித்தேன். படிக்கிறப்ப அங்கேயும் நான் ஒரு ஊழியக்காரருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து என்னோடய ஊழியத்தை அவங்க கூட செய்தேன். அவங்க கூட என்னோடய ஊழியங்கள் எல்லாம் அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ, இங்கிலாந்து தேசத்தில் பல இடத்துல என்னை கூப்பிட்டு போவாங்க, அவங்க கூட ஊழியம் செய்தேன். படிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். என்னோடய மேல் படிப்பில் அந்த கடைசி நாளில் நடந்த அந்த அற்புதத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இங்கே எப்படி நான் இந்தியாவில் ஒரு படிப்பு படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், டிகிரி கொடுத்துருவாங்க. ஆனால் வெளிநாட்டில் எப்படி தெரியுங்களா? படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், ப்ராஜெக்ட் பண்ணணும், கடைசியாக அந்த மாஸ்டர் டிகிரி வாங்கணும்னா நான் தான் அந்த ப்ராஜெக்டை செய்தேன்னு முன்னாடி நிறைய வல்லுநர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க முன்னாடி அந்த ப்ராஜெக்டை ப்ரெசன்டேஷன் பண்ணி காமிச்சு டிபேட் பண்ணி ப்ரூஃப் பண்ணணும், நான் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் அவங்க நம்புவாங்க, மாஸ்டர் டிகிரி கொடுப்பாங்க. என்னோட கிளாஸில் இருந்த எல்லாரும் அன்றைக்கி ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. நிறைய கேள்விகளை அவங்களுக்கு அந்த வாத்தியார்கள், அந்த வல்லுநர்கள் எல்லாம் நிறைய கேள்விகளை அவங்க முன்னாடி போட்டாங்க. நல்லா கவனிங்க, என்னை விட சிறந்து படிக்கக்கூடிய நல்ல தாளந்து உள்ள நபர்கள்லாம் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறப்போ நிறைய கேள்விகளை கேட்டு அவங்கள முடக்கி அவங்களே பயம்படுத்துகிற மாதிரி சில நிகழ்வுகள்லாம் நடந்தது. கடைசி ஸ்டூடெண்ட் நான் தான். அந்த ப்ரெசன்டேஷன் ஆடிட்டோரியத்தில் கடைசியாக ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டியது நான் தான். பரிசுத்த வேதாகமத்தில் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு விசுவாசமாக போனேன். 25 நிமிஷம் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லி முடிக்கிறேன். முன்னாடி இருந்த அத்தனை வல்லுநர்களும் அதில் 5ல் 4 பேர் லிட்டரலாக எந்திரிச்சு நின்று கைத்தட்டி சொன்னாங்க, இந்த தம்பி ப்ராஜெக்டில் எந்த சந்தேகமும் கிடையாது, இந்த தம்பிக்கு இமீடியட்டாக நாங்கள் மாஸ்டர் டிகிரி சாங்ஷன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே பண்ணாங்க. நல்லா கவனிங்க, அது ஒரு பேச்சு போட்டு மாதிரி இங்கிலீஷில் தான் பேசணும், அதுவும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஃபுல்லாக வெள்ளைக்காரங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் ஏஷியன்ஸ் தான். நல்லா கவனிங்க, நான் ஏசப்பா கிட்ட வரப்போ எனக்கு ஏபிசிடி கூட தெரியாதுங்க. ஆனால் என்னோடய மேல் படிப்பை நான் முடிக்கிறப்போ ஏபிசிடியே உருவாக்குன வெள்ளைக்காரன் ஊரில் போய் எந்த கேள்வியும் இல்லாத நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக வந்தேன் என்னுடைய ப்ரெசன்டேஷனில். ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் எப்படி என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாருன்னு. எந்த படிப்பு வரலையோ, எந்த ஏபிசிடி எனக்கு தெரியலையோ, எந்த இங்கிலீஷ் எனக்கு வரலையோ, அதே இங்கிலீஷ்காரன் ஊர்லேயே போயிட்டு என்னை நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக ஆண்டவர் மாற்றினார். அப்போ இந்த செய்தியை இந்த சாட்சியை எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு படிப்பு வரலை, உங்களுக்கு ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு பேசிக்கான காரியம் கூட தெரியாமல் இருக்கலாம். ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கு இல்லைங்களா, அந்த வேலை செய்கிறதுக்கு கூட ஒரு பேசிக்கான காரியம்
தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அதோடைய அடித்தளம் கூட தெரியாமல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நத்தானியலை ஒரு விதமாகவும் உங்களை இன்னொரு விதமாகவும் கிடையாது ஆசீர்வதிக்கிறதில்ல. அவர் எல்லாரையும் ஒரே தராசில் பார்க்குறார். பட்சபாதம் இல்லாதவர். என்னை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல அதையும் விட அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நான் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். என்கிட்ட ஒரு அழைப்பு இருந்தது. என் ஆண்டவர் ஊழியக்காரனாக அழைத்திருந்தார். அழைத்த தேவன் என்னை லண்டன் வரைக்கும் கொண்டுட்டு போய் வச்சு என்னை அவமானப்படுத்தின, கேவலமாக நினைச்ச, அசிங்கமாக பார்த்த எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாகவும் என்னை உயர்த்தி வைத்தார். அதுலேருந்து எல்லாரும் பார்க்குறப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, லண்டன் ரிட்டன், யூகே ரிட்டன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும், என்னைக்கோ ஒரு நாள் நான் ஒரு டீ கடையில் போய் ஒரு டீ கடையில் ஒரு வேலை செய்கிற ஒரு சின்ன பையனா, அதிகபட்சம் ஆயிருந்தால் ஒரு டீ மாஸ்டர் ஆகிருப்பேன். ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலையில் தேவன் என்னை கண்ணோக்கி பார்த்ததுனால, அழைச்சி என்னை தூக்குனதுனால, இன்னைக்கு இவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு டபுள் டிகிரி படித்த ஒரு சிறந்த ஒரு மாணவனா, ஒரு மனிதனா எல்லாரும் முன்னாடியும் சமுதாயத்தில் காணப்பட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கை டீ கடையிலே முடிந்திருக்கும், குடும்பத்தை இழந்திருப்பேன். ஆனால் ஆண்டவர் நான் எல்லாமே இழந்து நடு ரோட்டில் நிற்கிறப்போ, வீட்டை விட்டு ஓடி போகலான்னு இருக்கிறப்போ, ஒரு டீ கடையில் போய் வேலை செய்யலான்னு நினைக்கிறப்போ, என் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் தொட்டு என்னை காப்பாற்றி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து, ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து, ஒரு நல்ல மனைவியை கொடுத்து, இன்றைக்கி நாங்கள் குடும்பமாய் இருக்கிறோம், குடும்பமாய் ஊழியம் செய்கிறோம். குடும்பமாக மகாராஷ்டிராவில் மும்பை பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ பாருங்கள், எப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். என்னை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு பாடலை நாங்கள் போன வருஷத்தில் வெளியிட்டோம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், தகுதி இல்லாத எனக்கு தகுதியை கொடுத்தவர், அவருடைய கிருபையினால் கொடுத்தார். அந்த ஒரு பல்லவி உங்கள் மத்தியில் பாடணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், என்னை அனுதினமும் வழி நடத்துவார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், என்னை அனுதினமும் வழி நடத்துவார். ஆரோனை போல அழைக்கப்பட்டவன் நான், ஆரோனை போல அழைக்கப்பட்டவன் நான், ஒரு நாளும் கைவிட மாட்டான், என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான். உம் அழைப்பு என்னை சீர்படுத்தும், உம் அழைப்பு என்னை பலப்படுத்தும், உம் அழைப்பு என்னை பலப்படுத்தும், உம் அழைப்பு என்னை நிலை நிறுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒரு சாதாரண ஒரு மனிதனா, ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட என்ன தேவன் பாருங்க எப்படி செதுக்கி ஒவ்வொரு லெவல்லையும் ஆண்டவர் எப்படி உயர்த்தி வைத்தார். நான் படிப்புடைய காரியத்தை மட்டும்தான் சொன்னேன். நான் சீக்கிரமாக இன்னொரு 5 நிமிஷத்தில் என்னோட சாட்சியை நான் முடிக்க பிரியப்படுறேன். வேகமாக என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சமுதாயத்திலையும் ஊழியத்திலையும் தேவன் செய்த அற்புதத்தை உங்கள் முன்பதாக சொல்லிட்டு நான் கடந்து போகணுன்னு பார்க்குறேன். நான் 2015 கடைசியில் வெளிநாடுலேருந்து திரும்பி இந்திய தேசத்துக்கு சென்னைக்கு வந்தேன். வந்து ஒரு தொழிலை, ஒரு சின்ன தொழில், ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, அதோடு கூட ஊழியத்தையும் பேலன்ஸ் பண்ணி செஞ்சிட்டு இருந்தேன். இவாஞ்சலிஸ்டாகவும் இருந்தேன், தொழிலும் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஒரு வருஷம் 1.5 வருஷம் எல்லாம் கரெக்டாக இருந்தது. ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நாள் 2016 நடுவில் என்னுடைய தொழில்
பல வகையில் அது ஃபெயிலியராக மாறிச்சு. இன்வெஸ்ட் பண்ண எல்லாம் போயிடுச்சு. வாங்கினங்கள்லாம் பேங்க்கில் சீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, நான் அன்றைக்கி தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். பணம் நிறைய இருக்கிறப்போ அநேகர் என் கூட இருந்தாங்க. என்னை விட்டு அந்த பணம் மொத்தமாக கம்மியாக ஆக 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 என்கிட்ட இருந்த நபர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பித்தாங்க. அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு சில காரியத்தில் என்னுடைய இம்மெச்சூரிட்டினால் ஒரு சில காரியங்களில் நான் அகப்பட்டு எல்லாரும் என்னுடைய குறைகளை பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் நல்லா இருக்கிறப்போ என்னுடைய நிறைகளை மட்டும் பேசினாங்க. ஆனால் எல்லாத்தையும் நான் இழக்கிறப்போ, பொதுவாக அந்த குறிப்பாக பொருளாதாரத்தில் ரொம்ப டவுன் ஆகிறப்போ என்னோடய குறைவுகளை பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, ஊழியத்தில் நல்லா வரணும்னு ஆசைப்பட்டு நிறைய இடத்துக்கு போவேன், ஆனால் அவங்க என்னை ஆட்டத்தில் சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஒரு கிறிஸ்மஸாக இருக்கட்டும், ஒரு நியூ இயராக இருக்கட்டும், சபைகளில் எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் போனால் குடும்பமாக பாடுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு தனி நபராக ஓரமாக ஒரு சபை ஓரமாக இருந்துட்டு அப்படியே போயிடுவேன். ஆனால் ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கும், பாட்டு பாடணும்னு ஆசை இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் பேக்ரவுண்டு குடும்பத்தில் நான் குடும்பமாக இல்லை சிங்கிள் மேனாக இருந்ததுனால சமுதாயத்தில் பல அவமானத்துக்குள்ளே போக ஆரம்பித்தேன். பொருளாதாரத்துலேயும் ரொம்ப வீக்கானேன். காசு இல்லை, என்னுடைய வாகனம் பறி போயிடுச்சு, பேங்க்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான். நிறைய கடனுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். என்ன செய்கிறது ஒன்றுமே தெரியலை. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு 2-2.5 வருஷம் இருந்தேன். வேலை சரியாக இல்லை. இந்த மாதிரி காலகட்டத்தில் தேவன் என்னோட கூட பேசினார். அவர் வார்த்தையை கொண்டு பேசினார். அவர் சொன்னார், எபேசியர் 4:6 பிரகாரம் நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் நம்ம எல்லார் மேலும் எல்லாரோடும் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்ற அந்த வார்த்தை எனக்கு வந்தது. அப்போ நான் உலகத்தில் அன்பை தேடி அலையிறேன். உலகத்தில் எல்லாரையும் பார்த்து எனக்கு அன்பு காமிங்க, ஒரு குடும்பத்துக்காக போவேன், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவேன், இப்படிலாம் செஞ்சால் நம்ம கூட அன்பாக இருப்பாங்களான்னு நினைப்பேன். ஆனால் கொஞ்ச நேரம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால நம்மளோட கூட கம்பெனி கொடுக்க முடியாது. நம்ம எதிர்பார்க்குற அந்த அன்பு அவங்களால செலுத்த முடியாது. ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏமாந்து போய் தான் நிற்பேன். யார்கிட்டையாவது எந்த உதவியாவது கிடைச்சிடாதான் நிற்பேன். ஆனால் தேவன் ஒரு வார்த்தையை எபேசியர் 4:6 மூலமா சொன்னார். நீ ஏன் மனிதர்களை பின்னாடி போற, மனுஷங்களோட அன்பை தேடி ஏன் போற? அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் நத்தானியல் மேலேயும் நத்தானியலை சுத்தியும் நத்தானியல் குள்ளையும் இருக்கிறார் என்றார் தேவன். அன்னைக்கு எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். அந்த வார்த்தை, அந்த அறிக்கை எனக்கு ஒரு காரியத்தை, இன்னொரு காரியத்தை உணர்த்துச்சு. கொலோசியர் 1:27 பிரகாரம் எனக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்து தான் என்னுடைய மகிமையின் நம்பிக்கை, குளோரியஸ் ஹோப் அப்படின்னு நினைச்சேன். நான் உலக மனிதர்களும் உலகத்தில் இருக்க காரியத்துக்கு பின்னாடி அன்பை தேடி ஓடினப்போ ஆண்டவர் எனக்கு இன்னொன்று ஞாபகப்படுத்தினாரு. நீ என்னால் உண்டாயிருக்கிற, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற நான் பெரியவர் அப்படின்னு சொல்லி அவர் எனக்குள்ள பேசினார். அப்போ உலகத்தில் இருக்கிற மற்றவங்களை காட்டிலும், பிசாசை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பெரியவர் என்று நான் உணர்ந்தேன். 2 கொரிந்தியர் 13:5 பிரகாரம் என்னோட விசுவாசத்தை பரீட்சை செய்து பார்த்தேன். இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமை எல்லாம் மாறும்னு சொல்லி அறிக்கை செஞ்சேன். இந்த பண கஷ்டம், ஃபேமிலி இல்லாமல் தனியாக நிற்கிறது, சபையில் போய் கூனி குறுகி நிற்கிறது, தனிப்பட்ட முறையில் கஷ்டப்படுற இந்த சூழ்நிலைலாம் மாறும்னு சொல்லி அறிக்கை செஞ்சேன். 6-7 மாதம் இதை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கிறப்போ ஆண்டவனோட வாழ்க்கையை மாற்றினார். எதெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்தார். ஒரு நல்ல தொழிலை கொடுத்தார், நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். முன்னாடி இழந்த அதே காரை காட்டிலும் இப்போ நீளமாக பெரிய கார், இன்னும் காசு அதிகமாக கொடுத்து ஒரு கார் வாங்க கிருபை பாராட்டினார். எதெல்லாம் இழந்தனோ, ஃபேமிலியே இல்லைன்னு சொன்னாங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல மனைவி இருக்கிறாங்க, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி நாங்கள் குடும்பமாக மும்பையில் ஊழியம் செய்கிறோம். ஃபேமிலி இல்லைன்னு என்னை நெக்லெக்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் என்னை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் முன்பதாகவும் என்னை விட்டு போன எல்லாரும் இன்றைக்கி என்னை தேடி வந்திருக்கிறாங்க. என்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க, எங்கள் குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்க நினைக்கிறாங்க. யாரெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒதுக்கி தள்ளினாங்களோ அவங்க இன்னைக்கு தேடி வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் பாருங்கள், என் வாழ்க்கை எப்படி மாறிச்சின்னு பாருங்கள். இவ்வளோ குப்பையாக காணப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து என் மேலே உதித்து என்னை காப்பாற்றினார். எவ்வளோ அன்பை தேடி அலைந்து போயிருப்பேன். அவரோட அன்பை நான் உணர்ந்தது நிமித்தம்
அவரே போதும்னு நினச்சது நிமித்தம் நான் இழந்த எல்லாவற்றையும் இந்த பூமியில் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, கடைசியாக ஊழியத்தில் சாட்சி சொல்லி நிறைவாக முடிக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. 2006 2007 நான் ஒரு டீ கடைக்கு போயிருந்தா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டீ மாஸ்டரை வேணால் மாறி இருக்கலாம். ஆனால் என்னைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுமந்தனோ, இன்னைக்கு அவரோட விலையேற பெற்ற ஊழியத்தை பல தேசங்களில் போய் செய்ய தேவன் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கடந்த ஆண்டுகள்லாம் திருப்பி இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், துபாய், அபுதாபி போன்ற வெளிநாடுகளுக்கெல்லாம் அவருடைய இந்த சுவிசேஷத்தையும் வார்த்தைகளையும் சாட்சியையும் பிரசங்கிக்கிற இந்த விலையேற பெற்ற ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். எங்கள் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலை. எனக்கு யாரும் எங்கள் அப்பா அம்மா பாஸ்டர் கிடையாது. எங்களுக்கு எதுவும் பெரிய சபை கிடையாது. வருகிற 2025 தான் ஆண்டோடைய பெரிதான கிருபையில் நாங்கள் மும்பையில் சபை ஊழியம் ஆரம்பிக்க திட்டமிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இவாஞ்சலிஸ்டாக தான் நான் இருக்கிறேன். ஆனால் இந்த சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற என்னையும் தேவன் பயன்படுத்துகிறார். எனக்கு பிரியமான சகோதரா, சகோதரி, அருமையான அக்கா, தங்கச்சி, தம்பி, அண்ணன், நீங்கள் நல்லா கேளுங்க. நீங்களே என்ன போல இருக்கலாம். யாரும் உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்படலாம். ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யலைன்னு நினைக்கலாம். எல்லாருக்காகவும் செலவு பண்ணி இன்னைக்கு நீங்கள் நடு ரோட்டில் நிற்கலாம். கவலைப்படாதீங்க. தேவன் உங்கள் எல்லா பிரயாசத்தையும் பார்த்து இருக்கிறார். ஏன்னா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை உண்மையாக நடத்துவார். இந்த பாடலோட இன்னொரு பல்லவியை பாடி என்ற சாட்சியை நான் நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் மனதார நன்றி தெரிவிக்கிறேன். அன்பை தேடி அலைந்த என்னை இந்த அன்பாலே ஆனைத்து கொண்டீ. அன்பை தேடி அலைந்த என்னை உந்த அன்பாலே ஆனைத்து கொண்டீ. அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும், அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்தேனையா, இன்னதென்று உணர்ந்தேனையா. அழைப்பு என்னை சீர்படுத்தும், அழைப்பு என்னை பலப்படுத்தும், அழைப்பு என்னை அழைப்பு என்னை நீலை நிறுத்தும். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தில் வரப்பா. இவ்வளோ நேரம் இந்த சாட்சியை கேட்ட அருமையான சகோதரருக்காகவும் சகோதரிக்காகவும் அன்பு தாயாருக்காகவும் தகப்பனாருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் வரப்பா. ஆண்டவரே, எந்த அர்த்தமும் இல்லாம குப்பையா எண்ணப்பட்ட என்னை உங்களால் உயர்த்த கூடுமானால், இந்த சாட்சி இவ்வளோ நேரம் கேட்டு ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தை உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் இப்போ ஜெபிக்க ஒப்பு கொடுத்த அந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக அன்பு பிள்ளைங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வரப்பா. ஆண்டவரே, நீர் பச்சை பாதம் பார்க்காதவர். ஆண்டவரே, எல்லாரையும் நீங்க ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க. எனக்கு என்ன வரலையோ அதை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தினீங்க. அதே போல இங்க எத்தனை பேர் என்னென்ன காரியங்கள் இல்லைன்னு சொல்லி அவமானமாய் இருக்கிறார்களோ, அவங்க எல்லா விதமான அவமானத்தையும் இந்த 2025 மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய பலவீனங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க, அவங்களுடைய இயலாமைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. எந்த மனிதர்கள் முன்பதாகவும் உங்களுடைய பிள்ளைய தலைகுனிய விடமாட்டீங்க ஆண்டவரே. நீங்க பார்த்து பத்திரமாய் நடத்துவீங்க. இந்த சாட்சி அநேகரை உயிர் பெற்றிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பெரிதான வாய்ப்பையும் தருணத்தையும் கொடுத்தீங்களே ஆண்டவரே, உமக்கு மனதார நன்றி தெரிவிக்கிறேன்ப்பா, மனதார நன்றி தெரிவிக்கிறேன். இந்த சாட்சி அநேகருக்கு போய் சேர ஆண்டவரே, அநேகர் தமிழ் பேசுகிற அநேகர் இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் இந்த சாட்சி போய் சேர கிருபை பாராட்டுங்க, உதவி செய்யுங்க.
பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல விதமான துதி கன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மாறாத இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.